செராஸ் தமிழ் பள்ளிக்கு மிக அருகில் எழுப்பப்படும் 42 மாடி குடியிருப்பு திட்ட கட்டுமான பணியை நிறுத்துமாறு DBKL உத்தரவு. செய்தி வழி பிரச்சினையை வெளிக்கொண்டு வந்த மக்களோசைக்கும் பிரதமரின் கவனத்திற்கு அதனை கொண்டு சென்ற மக்களோசை இயக்குனர் டத்தோ கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் பெற்றோர் ஆசிரியர் சங்கம், மேலாளர் வாரியம், முன்னாள் மாணவர் கழகம் பெற்றோர் நன்றி தெரிவித்தனர். கண்டனம் தெரிவித்ததுடன் DBKL எனப்படும் கோலாலம்பூர் மாநகர் மன்றம் திட்டத்தை நிறுத்துவதற்கு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இத்தரப்பு கோரிக்கை விடுத்தனர். இதனை மக்களோசை நேரடியாக சென்று விசாரித்து செய்தி வெளியிட்டது. இந்நிலையில் டத்தோ பண்டார் இந்த கட்டுமான பணிக்கு அனுமதி வழங்கவில்லை எனவும் இதன் வேலைகள் நிறுத்தப்படுகிறது எனவும் தெரிவித்துள்ளதானது எங்கள் பிரச்சினைக்கு விடிவு காலம் பிறக்கும் எனும் மிகப்பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது என்று செராஸ் தமிழ் பள்ளியின் மேலாளர் வாரிய தலைவர் குமார் வீரன் மகிழ்ச்சி தெரிவித்தார். ஊடக செய்தியாலும் பல்வேறு தரப்புகளுக்கு கடிதம் அனுப்பியிருந்ததன் அடிப்படையிலும் பிரதமரின் கவனத்திற்கு பிரச்சினையை கொண்டு சென்றதன் பலனாகவும் கடந்த வியாழக்கிழமை செராஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் டான் கோக்வாய் வருகை புரிந்து பிரச்சினையை கேட்டறிந்தார். இங்குள்ள மக்களுக்கும் மாணவர்களுக்கும் இந்த கட்டுமான பணி மன அமைதியை குலைக்கும் வண்ணம் இருக்கிறது என்பதுடன் மாணவர்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை அறிந்து கொண்ட அவர் டத்தோ பண்டாரின் கவனத்திற்கு இதனை கொண்டு சென்றார். இந்நிலையில் கோலாலம்பூர் மாநகர் மன்றம் கட்டுமான பணியை நிறுத்துமாறு உடனடி அறிவிப்பு பலகை வைத்ததுடன் வளாகத்தை சுற்றிலும் தடுப்பு சீல் அமைத்தனர். இது செராஸ் தமிழ் பள்ளி எதிர்நோக்கிய பிரச்சினைக்கு மிகப்பெரிய தீர்வு கிடைக்கப் போகிறது என்கின்ற நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது எனவும் குமார் தெரிவித்தார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.